KB sir 95th birthday la we have director Charan sir with us. So அவர்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஸோ கேபி சாரோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் வந்திருந்தாங்க, ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க, அண்ட் யூ. ஸோ இங்கே நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கேன் யூ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? முதல்ல எங்கள் ஆசான் இயக்குனர் சிகரம் அவர்களுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக பல வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு வர எங்களுடைய மோகன், அவர் வெறும் மோகன்னு சொல்ல முடியாது, கேபி மோகன் தான் எங்கள் எல்லாருக்குமே பழக்கம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கேபி சார் அப்படிங்கிறது ஒரு மந்திர வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு மந்திர வார்த்தை. என்னுடைய இரண்டாவது அம்மா அவர் தான். அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. சினிமாவுடைய சூட்சுமங்கள் அவருடைய அருகிலிருந்து நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். அது இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய திரைப்படங்களில் ஒரு மறைமுகமாக அவருடைய ஒரு ஆளுமை தான் இருக்குது. எங்ககிட்டேருந்து எது வெளியில் வந்தாலும் அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் கேபி சார். அவரால் உருவான அத்தனை டெக்னீஷியன்ஸ், அதாவது நான் திருப்பி ஒரே ஒரு வார்த்தை எப்போவுமே அவரை பற்றி சொல்கிறது இல்லைன்னா, மைனஸ் கே பாலச்சந்தர். அப்படி ஒரு திரையுலக ஒரு ஆளுமை இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா, அதாவது பிறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் போயிருப்பாங்க அப்படிங்கிறத உங்களுடைய யூகத்துக்கே நான் விடுறேன். அத்தனை பேர், நீங்கள் நேம் எனிபடி இந்த இண்டஸ்ட்ரி, அவங்க யாருமே இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்க மாட்டாங்க, நான் உட்பட. அப்போ அவருடைய பிறப்புக்கு ஒரு மாபெரும் அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக தான் அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் மறையவில்லை. அவருடைய புகழுக்கான பிறந்தநாள் விழா இதை நாங்கள் கொண்டாடிட்டுருக்குறோம். நன்றி சார். நீங்கள் அவரை பற்றி சொல்லியிருந்தீங்க, அவரோட ஒர்க்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. பட் நீங்களும் அவரும் அங்கே இதில் ஒர்க் பண்ணும் போது ஏதாவது ஒரு மெமரி இருக்கா? அதை ரீகலெக்ட் பண்ண முடியுமா நம்ம இப்போது? ஸ்மால் மெமரி அது கேபி சாருக்கும் எனக்கும் உண்டான அந்த நெருக்கம் பல வருடங்கள், அதாவது ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பரஸ்பரம் நாங்கள் அவரோட இருப்போம். ஸோ குடும்பம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் தான் அவருடைய குடும்பம் அப்படின்னு நான் பெருமையாகவே சொல்லிக்கலாம். எனக்கு வாய்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் என்னென்னா, அவர் டயலாக் என்ன எழுதுகிறாரோ அதை அந்த ஸ்பாட்டில் எழுதுவார். எழுதி என்கிட்ட கொடுத்து ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்லித்தர சொல்லுவார். நான் அதை கரெக்டான ஒரு மாடுலேஷன் ட்ரெண்டு அதில் நான் சொல்லித்தருவேன். இது திருப்பி இன்னொரு தடவை திருத்த முடியாத அளவுக்கு நான் சொல்லித்தரது இருக்கும். அப்போ ரொம்ப நாள் கழித்து திடீர்னு ஒரு நாள் என்னை கேட்டார் அவர், கேபி சார் ஆமாம், நான் அங்கே செட்டில் தானடா நான் எழுதுகிறேன், அதை நீ இம்மிடியட்டாக நான் எப்படி சொல்லி தருவனோ, நான் என்ன நினச்சனோ அதே ட்ரெண்டில் நீ எப்படி அந்த டைலாக்கை சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டார். அப்போ நான் அவருக்கு ஒரு பதில் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் எழுதுகிற டைலாக்கை அப்படியே நாகேஷ் சார் சொன்னார்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மனக்கண்ணில் நினச்சி பார்ப்பேன். அவருடைய மாடுலேஷன், அவருடைய ட்ரெண்டு, அவர் எந்த வார்த்தைகளில் எம்பசிஸ் பண்ணுவாரோ அது எல்லாமே உங்களுடைய ட்ரெண்ட் அது. ஸோ நாகேஷ் குரலில் அந்த டைலாக்கை நான் வாசிப்பேன், அதை அப்படியே ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லி தருவேன். அது கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் சொன்ன அந்த ரீசன். நீ ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். அதுதான் என் வாழ்க்கையில் நான் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பேர், அவர்கிட்டருந்து அந்த பாராட்டு வாங்கினது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.